श्री सत्य साई नादने தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட வந்தருள்வாய் கணபதியே தானத்தந்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட தானத்தந்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே அவளாரத்தின் மகிமையில் இசையில் பாட வந்தோம் அவதாரத்தின் மகிமையில் இசையில் பாட வந்தோம் கேட்க வந்த அனைவருக்கும் வணக்கமோடி நமஸ்காரம். முத்தமிழ் கதைகளிலே மூத்த கதையான வில்லிசையிலே ஆமா தசாவதாரம் என்று சொல்லக்கூடிய 10 அவதாரங்களிலே ஆமா 10வது அவதாரமான கலியுக அவதாரத்தை பத்தி சொல்ல போறோம். மத்திய பூர்வ வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கின்னு சொல்லக்கூடிய அந்த 10வது அவதாரமா? ஆமா ஆமா அதே கல்கி அவதாரமா. வந்தாச்சு. உனக்கு தெரியாதா? நீங்க யார சொல்றீங்க? என்னது அவர் அவதாரமா? ஆமா கலியுக கடவுள் நம்ம சுவாமி. அட இது எனக்கு இவ்வளவு நாளா தெரியாம போச்சு. போனதெல்லாம் போகட்டும், இப்ப அது தெரிஞ்சுக்கவே அதை நினைச்சு சந்தோஷப்படுவோம். ஆமா அவதாரம்னா என்ன கொஞ்சம் சொல்லுங்களே. அவதாரம்னா மேல இருந்து கீழே இறங்கி வருதல். அதாவது இறைவன் தன் நிலையிலிருந்து இறங்கி பூலோகத்தின் மனிதனாக பிறப்பது. ஆசையோர் அளவு வேண்டும் என்று பகர்ந்தார் மாசிலா இதயத்திலே சாய் அமர்ந்தார் தசவிதமாம் கோட்பாட்டை நமக்கு தந்தார் தசாவதாரமாய் சாயே வந்தார் தசாவதாரமாய் சாயே வந்தார். கடவுள் எதற்காக பூமிக்கு அவதாரம் எடுத்திருந்தார் தெரியுமா? எதற்காக? நம்ம எல்லாரையும் கரை சேர்க்கதாங்க. கரை சேர்க்கவா? என்ன சொல்றீங்க? இப்போ நம்ம என்ன கடல்ல இருக்கோம்? ஒன்னும் புரியலையே. ஆமா கடல்ல தான் இருக்கோம். சம்சார சாகரம்னு சொல்லக்கூடிய பிறவி பெருங்கடல்ல தான் இருக்கோம். இத பத்தி சுவாமி தன்னோட 14 வயசுல பாடின ஃபர்ஸ்ட் பஜனையிலேயே சொல்லியிருக்காரு தெரியுமா? சுவாமி பாடின ஃபர்ஸ்ட் பஜனை எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். பஜரே குரு சரணம் சுசர பவனாதர சரணம் பஜரே குரு சரணம் சுசர பவனாதர சரணம் குரு
பவசாகரம் அதாவது ஓஷன் ஆஃப் லைஃப்ல கிராஸ் பண்றதுக்கு குருவோட பாடத்தை கெட்டியா முடிச்சுக்கணும்னு சொல்றாரு. சத்ய சாய் பாதாம்புஜம் பஜரே மானச நிரந்தரம் सत्य साई पादाम्बुजं भजरे मानस निरन्तरम् परम पवित्रं पावन चरणं परम पवित्रं पावन चरणं करिमल दहनं श्री गुरु चरणं करिमल दहनं श्री गुरु चरणं पतिपुरीश्वर मङ्गलकरणं भजरे मानस निरन्तरम् भज भजरे मानस निरन्तरम् सत्य साई पादाम्बुजं भजरे मानस निरन्तरम् परम पवित्रं पावन चरणं कलिमल दहनं श्री गुरु चरणं भवभयनाशन दुरित निवारण पतिपुरीश्वर मङ्गलकरणं भजरे मानस निरन्तरम् भजरे मानस निरन्तरम् भज भजरे मानस निरन्तरम् भज भजरे मानस निरन्तरम् भज भजरे मानस निरन्तरम् भज भजरे मानस निरन्तरम् सत्य साई पादाम्बुजं भजरे मानस निरन्तरम् சொல்றேன் நம்மளோட ஆன்மீக முன்னேற்றத்துக்காக ஸ்ரீ சத்ய சாய் சேவா ஆர்கனைசேஷன் ஒன்று ஆரம்பிச்சார். இதில் யாரெல்லாம் சேர்ந்து சேவை பண்றாங்களோ அத்தனை பேருக்கும் லிபரேஷன் அதாவது மோட்சம் கிடைக்கும்னு சொன்னாரு. அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்களோட பிள்ளைங்க
பேர குழந்தைங்க இப்படி 4 தலைமுறையும் நான் பார்த்துப்பேன்னு சொன்னார். மோட்சம்னா சும்மாவா? அவ்வளோ ஈஸியா கிடைச்சிருமா என்ன? அதுக்குதான் நம்ம சுவாமி 3 விங்கு கொடுத்துருக்காரே, சேவா, ஸ்பிரிச்சுவல், எஜுகேஷன்னு. இதுல சேர்ந்து சேவை பண்ணினா போதும், ரொம்ப ஈஸியா நமக்கு மோட்சம் கிடைச்சிரும். கேட்கவே ஆனந்தமா இருக்கே. ஆமா, சேவா விங்கன்னு சொன்னீங்களே, அப்படின்னா என்ன? சேவா விங்கா நம்மளால முடிஞ்சதவே மற்றவங்களுக்கு பண்றது. நாராயண சேவை, ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுப்பது. அதை நம்ம அன்னதானம்னு சொல்ல மாட்டோம், நாராயண சேவைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா சாப்பாடு வாங்கிக்கிறவருக்குள்ள கடவுளையே, அந்த நாராயணியே பார்ப்போம். அடுத்து கோஷால சேவா, பசுங்களுக்கு உணவு கொடுப்பது. அப்புறம் பார்வை குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கு எக்ஸாம் எழுதுவது. மொபைல் ஹாஸ்பிட்டல் மூலமா நோயாளிகளுக்கு உதவுவது. சம்மர்ல பட்டர்மேல கொடுப்பது. கோவில்களை பெருக்கி தொடச்சு சுத்தம் செய்வது. இந்த மாதிரி நிறைய சேவைகளையும் சுயநலம் இல்லாம செய்வது. அம்மாடியோ, சேவையே இவ்வளவு இருக்கா? இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. ஆமா, ஸ்பிரிச்சுவல் விங்னா என்ன, கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸ்பிரிச்சுவல் விங்னா ஆன்மீக பிரிவு. வேதம் சொல்றது, பஜனை பாடுறது, பிரதோஷ கால பூஜையில கலந்துக்கிறது, சஹஸ்ரநாம அர்ச்சனை செய்வது, இதெல்லாம். அப்போ ஜோதி மெடிடேஷன், ராமாயணம், பாகவதம் சப்தாகம் பண்றது, ஸ்டடி சர்க்கிள் பண்றது, அதெல்லாம் உண்டா? பரவாயில்லையே, உனக்கு ஸ்பிரிச்சுவல் விங்க பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கே. ஆமா, எஜுகேஷன் விங்னு சொன்னீங்களே, அப்படின்னா என்ன? எஜுகேஷன் விங்னா பாடி விகாஸ் கிளாஸ். அதுல பாடி விகாஸ் குரு 5 வயசுல இருந்து 15 வயசுல குழந்தைகளுக்கு ஸ்லோகாஸ், ஸ்டோரிஸ், பஜன்ஸ், கேம்ஸ், மெடிடேஷன் நிறைய சொல்லி கொடுப்பாங்க. ராமாயணம், பகவத்கீதைய கதைகள் மூலமாகவும் விளையாட்டு மூலமாகவும் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு செடி சின்னதா இருக்கும் போதே அது அளவா தண்ணி விட்டு எரி போட்டு வேலி போட்டு வளர்த்தாதானே அது நல்லா ஸ்ட்ரெயிட்டா ஸ்ட்ராங்கா வளரும். அதெல்லாம் பண்ணாம விட்டுட்டு செடி கோணலா வளர்ந்த மரம் ஆயிடுச்சுன்னா அது ஸ்ட்ரெயிட் ஆக முடியுமா? அது எப்படி? ஐந்தில் விளையாதது 50 வரையுமா? அதனாலதான் குழந்தைகளுக்கு சின்ன வயசுலயே இந்த மாதிரி வால்யூஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தா சுத்தி இருக்கிற உலகம் எப்படி இருந்தாலும் அவங்க குட் குவாலிட்டிஸோட ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க. அதுக்கு தான் பால விகாஸ். நீங்க சொல்லதெல்லாம் கேட்டா இல்ல சேரத்துக்கு நிறைய பணம் கட்டணும் போல. இல்லவே இல்லை, இல்ல சேரத்துக்கு நீங்க 1 ரூபா கூட கட்ட வேண்டாம். என்னது, ஃபீஸ் கட்ட வேண்டாமா? நோ ஃபீஸ், வந்தா மட்டும் போதும், மற்றதெல்லாம் சாமி பார்த்துப்பா. ராம சேவை சாய் சேவையே, கர்ம பக்தி ஞான யோகம் நமக்கு தேவையே. கலியுக கண்ணன் எங்கள் சத்ய சாயியே, கண் கண்ட தெய்வம் என்று சத்ய சாயியே, கண் கண்ட தெய்வம் என்று சத்ய சாயியே. ஒரே ஆச்சரியமா இருக்கே. இதுக்கே ஆச்சரியப்பட்டாட்டி இன்னும் சொல்றேன் கேளு. என்னது, இன்னும் சொல்ல போறீங்களா? ஆமா, இப்போ சென்னையில தண்ணி கஷ்டம் இல்லாம இருக்குன்னா அதுக்கு காரணம் யாரு? நம்ம சுவாமி தான். ஸ்ரீ சத்யசாய் பாபா தன் அவதாரம் பண்ணின ஆந்திர பிரதேஷ் மக்களுக்கு மட்டும் அல்லாம சென்னை மக்களோட தண்ணி கஷ்டத்தையும் போக்கினாரு. அன்னை கேட்ட 3 வரம் அன்புடன் தந்தார், அறிவு கூட்டும் பல்கலை கழகம் அமைத்தார், துன்பனாய் தீர்க்கும் வைத்தியசாலை அமைத்தார், புனித கங்கையாக வந்து தாகம் தீர்த்தார், புனித கங்கையாக வந்து தாகம் தீர்த்தார். அது மட்டும் இல்ல, புட்டபர்த்தி, பெங்களூரு, அனந்தபூர்லாம் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்னு ஆரம்பிச்சார். அதுல படிக்கிறவங்களுக்குலாம் படிப்பு செலவே இல்லை தெரியுமா? என்னது, ஃபீஸ் கட்ட வேணுமா? நோ ஃபீஸ், வந்தா மட்டும் போதும், மற்றதெல்லாம் சாமி பார்த்துப்பார். ஐயா, ஜாலி ஜாலி. நானே அப்பா கிட்ட சொல்லி சுவாமி கோயிலில் சேர்ந்து படிக்க போறேன். வெரி குட், அப்படியே பண்ணு. சரி, உங்களுக்கு எப்பவாவது
அதுக்கப்புறம் கடைக்கு போய் காசு கொடுத்து மருந்து வாங்கி சாப்பிடுவோம். ஆனா சுவாமியோட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு போனா நீங்க ₹1 கூட கட்ட வேண்டாம், எல்லாமே ஃப்ரீ தான். கேஷ் கவுண்டரே இல்லாத ஒரே ஹாஸ்பிட்டல் இது தெரியுமா? நம்பவே முடியலையே. ஆமா, ட்ரீட்மெண்ட், மெடிசன், ஃபுட் எல்லாமே ஃப்ரீ தான். நீங்க ஒரு பைசா கூட கட்ட வேண்டாம். சுவாமியோட ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்லாம் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். லோ அண்ட் கேர் அந்த அட்மாஸ்பியர்ல. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு இப்பவே ஸ்ரீ சத்யசாய் சேவா சமிதியில சேர்ந்து போல இருக்கு. பேஸ்ட் நிச்சயமா சேரலாம். நீங்க இந்த உலகத்துல இருக்கிற எந்த மூலையில இருந்தாலும் அங்க இருக்கிற சேவா சமிதியில சேரலாம். இங்க இருக்கிற எல்லா ஏரியாலும் ஸ்ரீ சத்யசாய் சேவா சமிதி இருக்கு. சுவாமி இன்னும் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னா, நீங்க இதுக்கு மேல ஒன்னும் சொல்ல வேண்டாம். நான் சேர்ந்தாச்சு, நான் சுவாமியோட மிஷன்ல சேர்ந்தாச்சு. ஆமா, நாங்களாம் சேர்ந்து சுவாமியோட மிஷன்ல சேவை பண்ண போறோம். நீங்க எப்ப சேர போறீங்க? வாங்க, சீக்கிரமாவே சேர்ந்துருங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்தே சேவை பண்ணலாம். சத்யசாய் பால விகாஸ் மணிகனாங்களே, விழுகல்வி கற்றுயர்ந்த மலகனாங்களே, தரணியங்கு மமனியனை காத்து நிற்போமே, தூய்மையான மனதுடனே வாழ்ந்திடுவோமே, தூய்மையான மனதுடனே வாழ்ந்திடுவோமே. ஓம் 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 சாய்ராம் என்று சொல்லுவோம். ஓம் 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 சாய் வழியே செல்லுவோம். ஓம் 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 சாய்ராம் என்று சொல்லுவோம். ஓம் 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 சாய் வழியே செல்லுவோம். பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா தன் முதல் 16 வயது வரை லீலைகளை புரிந்தார். அடுத்து 16 வருடங்கள் மகிமைகளை புரிந்தார். மீதியுள்ள காலத்தில் உபதேசம் செய்தார். சுவாமியின் லீலைகளையும் மகிமைகளையும் நான் போற்றி கொண்டாடுகிறோம். குரு மகிமா காவோ, குரு மகிமா காவோ, குரு மகிமா गुरु महिमा गावो। सद्गुरु साई अनंत गुरु, सद्गुरु साई अनंत गुरु, ब्रह्मानंद आनंद गुरु, ब्रह्मानंद आनंद गुरु, सर्वधर्म प्रिय साई गुरु, सर्वधर्म प्रिय साई गुरु,
गुरु के वाणी गावो गुरु महिमा गावो गुरु महिमा गुरु महिमा सद्गुरु साई अनंत गुरु ब्रह्मानंद आनंद गुरु அதுபோல சுவாமியின் உபதேசங்களை கேட்டு ஆனந்தப்படுகிறோம். அவர் காட்டிய வழியிலேயே செல்கிறோம். இனி வரும் காலங்களிலும் சுவாமியின் உபதேசங்களை கடைபிடித்து அவர் காட்டிய வழியிலேயே செல்வோம் என்று கூறி பல்லாண்டு என்ன சத்ய சாய் தேவ சன்னிவாசம்